ஒரு கவிதை. ஆனா அது சாதாரண கவிதை இல்ல, இறைவனே எழுதுனதா ஒரு நம்பிக்கை. சரி, அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு யாருக்கு தெரியும்? இத தீர்மானிக்கிறதுக்கு பேசவே முடியாத ஒரு சின்ன பையனை நடுவரா நியமிக்கிறாங்க. கேட்டாலே ஆச்சரியமா இருக்குல்ல? இது எப்படி சாத்தியம்? வாங்க, இந்த மர்மம் நிறைஞ்ச புராண கதைக்குரிய நாமளும் கொஞ்சம் பயணம் பண்ணி பாப்போம். சரி, யோசிச்சு பாருங்க. பேச முடியாத ஒரு சின்ன பையன் அந்த காலத்தோட மிகப்பெரிய அறிஞர்கள் பண்ற விவாதத்துக்கு எப்படி நடுவரா இருக்க முடியும்? இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நம்ம முதல்ல அந்த கவிதைகள் நிறைஞ்ச உலகத்துக்குள்ள போகணும். அங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இது புரியும். முதல்ல இந்த குதிரை அவிழ்க்கணும்னா நாம அந்த காலத்து உலகத்தை புரிஞ்சுக்கணும். அது வெறும் ராஜாக்கள் வாழ்ந்த ஒரு ராஜ்யம் மட்டும் இல்ல. அது கவிதைகளாலையும் கற்பனைகளாலையும் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான உலகம். பண்டைய தமிழ் மரபுல 3 பெரிய சங்கங்கள பத்தி பேசப்படுது. இந்த சங்கம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு இலக்கிய கூட்டம் மட்டும் அல்ல. அது ஒரு மிகப்பெரிய கலாச்சார இயக்கம். பல நூறு வருஷங்களா பாண்டிய மன்னர்களோட ஆதரவுல ஆயிரக்கணக்கான புலவர்கள் ஒன்னு கூடி தமிழ வளர்த்து பாதுகாத்த ஒரு புனிதமான இடம்தான் இந்த சங்கங்கள். இப்போ இந்த சங்கங்களோட கால அளவ பாருங்க. முதற் சங்கம் 4440 வருஷம், இடைச்சங்கம் 3700 வருஷம், கடைச்சங்கம் 1850 வருஷம். அடேங்கப்பா, புராணங்கள் சொல்றத பார்த்தா இந்த இலக்கிய மரபு கிட்டத்தட்ட 10,000 வருஷம் நீடிச்சிருக்கு. நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? ஒரு மொழி மேலையும் இலக்கியத்து மேலையும் எந்த அளவுக்கு ஒரு ஆழமான பற்று இருந்திருந்தா இது சாத்தியமாகியிருக்கும். இந்த அமைப்பு எவ்ளோ பிரம்மாண்டமா இருந்திருக்குன்னு பாருங்க. முதற் சங்கத்துக்கு தென்மதுரை, இடைச்சங்கத்துக்கு கபாடபுரம், கடைச்சங்கத்துக்கு உத்தரமதுரைன்னு இடம். ஆதரிச்ச மன்னர்கள்னு பார்த்தா ஒவ்வொரு சங்கத்துக்கும் பல பாண்டிய மன்னர்கள் இருந்திருக்காங்க. புலவர்களோட எண்ணிக்கையை பாருங்க, ஆயிரக்கணக்குல. இதிலிருந்து என்ன தெரியுது? இலக்கியம்ங்கிறது அவங்களுக்கு வெறும் பொழுதுபோக்கு இல்ல, அது அவங்களோட தேசத்தோட அடையாளமாவே பார்க்கப்பட்டிருக்கு. ஆனா இவ்ளோ வளமா செழிப்பா இருந்த இந்த கவிதை உலகம் திடீர்னு ஒரு பெரிய பேரழிவை சந்திக்குது. அதுக்கப்புறம் கதையோட போக்கே மாறிடுது. என்னாச்சுன்னா, பாண்டிய ராஜ்யத்தை ஒரு பயங்கரமான பஞ்சம் தாக்குது. 1-2 வருஷம் இல்ல, 12 வருஷம் நீடிச்ச ஒரு கொடிய பஞ்சம். ஆனா இது வெறும் உணவு பஞ்சம் மட்டும் இல்ல, அது மெதுவா அறிவையும் கலையையும் அழிக்கிற ஒரு பஞ்சமா மாறுச்சு. பஞ்சம் வந்ததால மன்னரால புலவர்களை ஆதரிக்க முடியல. அவங்க எல்லாரும் நாட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. சரி, புலவர்கள் போனாங்க. ஆனா அவங்க கூடவே தமிழோட மிக முக்கியமான ஒரு பகுதியும் போயிடுச்சு. அதுதான் பொருளாதிகாரம். அதாவது காதல் கவிதைகள், வாழ்வியல் கவிதைகளுக்கான இலக்கணம். அதுவும் அவங்களோட சேர்ந்து மறக்கப்பட்டு போச்சு. மொழி இருந்துச்சு, ஆனா அதோட ஆன்மாவை காணோம். எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் நினைச்ச நேரத்துல ஒரு தெய்வீக தலையீடு நடக்குது. தன்னோட மக்களோட கலாச்சாரம் கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போறத பார்த்து மன்னன் ரொம்ப மனசுடைஞ்சு போறான். நேரா மதுரை ஆலவாய் கோயில்ல இருக்கிற இறைவன் சிவன் கிட்ட போய் வேண்டிக்கிறான். அந்த வேண்டுதலுக்கு பதிலா இறைவனே ஒரு நூலை இயற்றி அருளினார்னு புராணம் சொல்லுது. எப்படி தெரியுமா? அந்த கோயில் பலிபீடத்துக்கு அடியில செப்பு தகடுகள்ல எழுதப்பட்ட 60 சூத்திரங்கள் கிடைக்குது. வெறும் 60 தான். அது மனுஷன் எழுதினதில்ல, இறைவன் கிட்ட இருந்து நேரடியா கிடைச்ச ஒரு பரிசு. ஒரு வழியா தெய்வீக பரிசு கிடைச்சிருச்சு. ஆனா பாருங்க, ஒரு பிரச்சனை தீர்ந்தா அடுத்த பிரச்சனை முளைக்குது. அது என்னன்னா, கடவுளோட வார்த்தைகளுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு யார் சொல்றது, யார் தீர்மானிக்கிறது? இப்போ நாம கதையோட இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம். இங்கேதான் அந்த தெய்வீக நூலோட மர்மமும் நாம ஆரம்பத்துல பேசின அந்த பேசாத குழந்தையோட புதிரும் ஒன்னா சேரப்போகுது. கடைச்சங்கத்தோட 49 புலவர்களும் ஒன்னு கூடுறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, ஒவ்வொருத்தரும் நான் சொல்ற ஒரேதான் சரின்னு வாதிடுறாங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது. தெய்வீக ஞானத்தை மனுஷனோட அறிவை வச்சு மட்டும் முழுசா புரிஞ்சுக்க முடியாது. துலவர்கள் மறுபடியும் சிவன்கிட்டேயே போறாங்க. அப்போ இறைவன் ஒரு கனவு மூலமா யாருமே எதிர்பார்க்காத ரொம்ப ஆச்சரியமான ஒரு தீர்வை சொல்றார். உருத்திரன் மண்ணு ஒரு பையன் இருப்பான், அவனை போய் தேடுங்க. அவனுக்கு 5 வயசுதான் ஆகும். அவனால பேச முடியாது. அவன் ஒரு சாபத்தால பூலோகத்துல வாழற ஒரு தெய்வீக பிறவி. அவனை கொண்டு வந்து நடுவர் சீட்ல உட்கார வைங்க. உண்மையான உரைய கேட்டா அவன் உடம்பு சிலிர்த்து கண்ணுல தண்ணி வரும். தப்பான உரைய கேட்டா எந்த அசைவும் இல்லாம அப்படியே இருப்பான்னு சொல்றாரு. அதே மாதிரி பையனை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஒவ்வொரு புலவரா அவங்கவங்க உரைய வாசிக்கிறாங்க. அந்த பையன்கிட்ட எந்த அசைவும் இல்ல, அப்படியே சிலையா உட்கார்ந்திருக்கான். கடைசியா புலவர் நக்கீரர் தன்னோட உரைய வாசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த அற்புதம் நடக்குது. அந்த பேசாத குழந்தையோட கண்ல இருந்து தார தாரையா கண்ணீர் வழியுது.
உடம்பெல்லாம் சிலிர்த்து போகுது. இதுதான் அந்த தெய்வீக அடையாளம். அவ்ளோதான், வேற சந்தேகத்துக்கே இடமில்ல. உண்மையான உரை எதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த நூலுக்கு உண்மையான உரையை நாம் கண்டு கொண்டோம்னு எல்லா புலவர்களும் சந்தோஷத்துல ஆரவாரம் பண்றாங்க. சரி, இவ்ளோ ஆச்சரியமான இந்த கதையோட மரபு என்ன? அதோட தாக்கம் இன்னிக்கும் எப்படி தொடருதுன்னு பாப்போமா? இந்த கதையோட மையமா இருந்த அந்த நூல் இருக்கே, அதுக்கு பேரு இறையனார் அகப்பொருள். அதாவது இறைவனுடைய அகப்பொருள்னு அர்த்தம். அந்த பேர்லயே அதோட தெய்வீகத்தன்மை இருக்கு பாருங்க. இந்த கதை இதோட முடியல. இது ஒரு அறிவுச் சங்கிலி மாதிரி தொடருது. முதல்ல இறைவன் சிவன் அந்த நூலை ஏற்றுகிறார். அடுத்து புலவர் நக்கீரர் அதுக்கு உரை எழுதுறாரு. குழந்தை உருத்திரன்மன் அந்த உரையை உறுதிப்படுத்துறான். அப்புறம் நக்கீரர் தன்னோட மகனு கதை சொல்லிக் கொடுக்க அந்த உரை தொடர்ந்து 9 தலைமுறை ஆசிரியர்கள் வழியா பாதுகாக்கப்படுது. பாருங்க ஒரு அறிவை எப்படி காப்பாத்திருக்காங்கன்னு. கடைசியா இந்த புராணம் நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது. அதாவது ஒரு கலாச்சாரத்தோட மிகச்சிறந்த கலை, அது மனுஷனோட படைப்புன்னு பார்க்காம அது ஒரு தெய்வீக பரிசுன்னு பார்க்கப்படும்போது அதோட அர்த்தமும் மதிப்பும் எப்படி மாறும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.